இது நீங்கள் அவருடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவு. அதிமுக என்ற ஒரு இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறி இன்று சகோதரர் விஜயோட இயக்கத்தில் இணைகிறாரு. அவருடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை, நம்ம ஒன்று சொல்ல முடியும். அதனால பலம் நினைக்கிறீங்களா தாவேக்கு? இல்லை பலம், அது பலமா பலவீனமாங்கிறது அது நீங்கள் அடுத்து தேர்தல் வருது, அந்த தாவேக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும், வெற்றிகள், அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். இல்லை, அதில் வந்து என்னன்னா, நீங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் இரண்டாம் பெரிய சக்தியாக வரணுங்கிறது பாஜகவுடைய ஆசை. அது இன்றல்ல நேற்றல்ல, தொடர்ந்து இன்றைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தி, அது பிளவுபடுத்திட்டாங்க, ஏற்கனவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிறாரு. இருந்தாலும் அதிமுக பலவீனப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு மாற்று சக்தியாக பாஜக வர வேண்டும் என்கிறது அந்த இயக்கத்தோடையது. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் திமுக கூட்டணி இருக்கீங்க, நீங்கள் எப்படி தேர்தல் தனி சீட் உங்களுக்கு சிந்தனைக்கு வரீங்களா, இல்லை உதவி செஞ்சுருக்கீங்களா, இல்லை எவ்வளோ சீட்டு கேட்க வாய்ப்பு? இல்லை, நீங்கள் சீட்டு பொறுத்த வரைக்கும் நான் முடிவெடுக்க முடியாது. இயக்க தலைமை, கூட்டணி தலைமை, மாண்பு முதலமைச்சர் தளபதியோட அவங்க பேசி முடிவெடுப்பாங்க. சின்னம் பொறுத்த இருக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இயக்கத்தோடைய அடையாளம் அது, அதோடைய கொடியும் சின்னம் தான். அதன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களுடைய இயக்கத்தோடைய விருப்பம் என்னென்னா எங்கள் சின்னத்தில் நிற்கணுங்கிறது. அதுவே என்னென்னா கூட்டணி தலைமை கூட நம்ம எங்கள் இயக்கத் தலைவர் பேசுவாங்க, சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கோயில்பட்டியில் மாதிரி நிற்கிறது தொண்டர்கள் ஆசையாக இருக்குது, மக்கள் விருப்பமாக இருக்குது, அது நிறைவேற்றப்படலாம். நீங்கள் தொண்டர்களுடைய ஆசை, நீங்கள் அதை வந்து இங்கே இருக்கிற நிர்வாகிகள் தலைமைக்கு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க, தலைமை அது முடிவெடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்க கட்சிக்காரங்க இங்கே நமக்கு சீட்டு வாங்க நினைப்பாங்க. அது அதுக்கு அந்த 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 மாவட்ட அந்த தொகுதியை சார்ந்த இயக்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து தலைமைக்கு சொல்லுவாங்க. இனியும் வந்து அதெல்லாம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை இதை ஆரம்பிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இனி நாளாக இனி கொஞ்சம் அதுக்குண்டான நேரம் படும்போது உண்மையிலே இந்த பகுதியை சார்ந்த மதிமுக நிர்வாகிகள் அப்படி விருப்பம் தெரிவித்தாங்கன்னா கண்டிப்பாக அது தலைமை அதை பரிசீலனை பண்ணுவோம். எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுத்த முதல்ல எடப்பாடி பழனிசாமி நெல் ஈடுபடுறதுக்கு வந்து மெட்ரோ திட்டத்துக்கு எந்த ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சிஎம் குற்றச்சாட்டு. இல்லை, எஸ்ஐஆருக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறோம் அதையும் நான் சொல்லிடுறேன் பலமுறை. எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கல, எஸ்ஐஆர் எப்படி அதை அமல்படுத்துகிறாங்க. எஸ்ஐஆர் கடந்த காலத்துலேயே நடந்திருக்கு, ஆனால் அது கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷங்கிறதுல அது நடத்துவாங்க. அது பேர் இன்டென்சிவ் ரிவிஷன், அது சிறப்பு தீவிர திருத்தம். அது வந்து நீங்கள் 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலையும் முடிக்க முடியாது. இப்போ இப்படி ஒரு 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 கால நெருக்கடியில் இது செய்யும் பொழுது அது என்ன நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் இருக்குது? தகுதியான வாக்காளர்கள் அதில் அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும், தகுதி இல்லாத வாக்காளர்கள் அதில் இருக்கக்கூடாது, அப்படி நோக்கம். இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு இதில் பண்ணும்போது கண்டிப்பாக அது நோக்கம் நிறைவேறாது. இதில் என்னென்ன குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேர்தல் இந்த இதில் ஈடுபடுற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களே பல பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட இது வரைக்கும் 16 பேர் இறந்துருக்காங்க இந்தியா முழுவதும். நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, குஜராத்லேயும் சரி, இங்கே உத்தரப்பிரதேசில், நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட அதிகாரி இந்த மாதிரி இதில் ஈடுபட்டிருக்க அரசு அதிகாரிகள் இறந்துருக்கிறாங்க. கடுமையான மன உளைச்சலுக்கு 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் அவங்க அலுவலக வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் தேர்தல் இந்த படிவங்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுக்குற செய்கிறது. அதுவுமே இத்தனை நாள் 1 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100-200 ஃபார்ம்னாச்சும் அவங்க நிரப்பி அவங்க கொடுக்கணும். அவங்க இதில் பல்வேறு அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதிகாரிகள் நீங்கள் சில வாரங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்த போதிலும் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற தேர்தல் ஆணையத்தோட இதுபடி சரி நம்ம செஞ்சு கொடுக்குறோங்கிற ஒரு வேறு நிர்பந்தத்தில் அவங்க செய்கிறாங்க. இதில் எந்த நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் இருக்கோ அது ஒரு நோக்கம் நிறைவேற போகிறது. அது இல்லாமல் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், இல்லாட்டி அங்கன்வாடியில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க பணிபுரிகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பல பேர் இதில் ஈடுபட்டு இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆகிருக்கிறேன். அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கணும். நீங்கள் 1 நாள் 2 நாளில் 1 மாதம் இது அப்படியே தொடராக போகுது. அடுத்து இந்த 4ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் சரி பார்க்கணும் செய்யணும். இது ஒரு எப்படி இதை அமல்படுத்துகிறாங்க அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இந்த எஸ்ஐஆர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மெட்ரோ ரயில் பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அவங்க சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை மதுரையிலையோ கோவையிலையோ நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா பிற கட்சிகள் ஆண்டா நீங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டீங்களா?
அதுலேயே அவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை நான் அன்னைக்கு கிட்டத்தட்ட போன வாரமே சொல்லியிருந்தேன் நான். அதான் இது என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து அவர் அண்ணன் எடப்பாடி வந்து இது சொல்லணும். அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவரை செயல்படலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக அவருடைய கூட்டணி இயக்கமான பாஜகவோட அவருடைய கருத்துக்கள், தமிழ்நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து அவர் சொல்லணும். தமிழ்நாடு நலனுக்கு புறம்பாக செயல்படும் போது அது யாராக இருந்தாலும், கூட்டணி கட்சி இயக்கமாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவிடம் இதை வலியுறுத்த வேண்டும் தான் நான் சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.